நெற்றிக்கண் திறப்பிடும் குற்றம் குற்றமே, நெற்றிக்கண் திறப்பிடும் குற்றம் குற்றமே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக தமிழ்நாட்டின் முக்கிய திராவிட அரசியல் கட்சிகளில் ஒன்றாகும். இந்த கட்சி 17 அக்டோபர் 1972 அன்று திமுகவில் இருந்து பிரிந்து முன்னாள் நடிகரும் அரசியல்வாதியுமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்டது. எம்ஜிஆர் திமுகவின் பொருளாளராக இருந்தபோது கட்சியின் நிதி கணக்குகளை அறிய வேண்டும் என்ற அவரது கோரிக்கையால் திமுக தலைவர் கருணாநிதி அவர்களால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். இதற்கு எதிர்ப்பாக அவர் தனது ரசிகர் மன்ற வலையமைப்பை கொண்டு புதிய கட்சியை தொடங்கினார். முதலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் பதிவு செய்யப்பட்ட கட்சி பின்னர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று மாற்றப்பட்டது. தலைவர்கள் அதிமுகவின் முதல் பொதுச் செயலாளராக எம்ஜிஆர் பொறுப்பேற்றார். அவர் 1977, 1980, 1985 ஆகிய 3 சட்டமன்ற தேர்தல்களிலும் கட்சியை வெற்றிக்கு தலைமையேற்றி 1977 முதல் 1987 வரை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பணியாற்றினார். எம்ஜிஆர் மறைந்த பின் அவரது மனைவி VN ஜானகி அம்மையார் குறுகிய காலம் கட்சி தலைவராக இருந்தார். தங்கத்தாரகையே வருக வருக வருக, தமிழ் மண்ணின் தேவதையே வருக வருக வருக. 1988 முதல் 2016 வரை அவர் தலைமையில் கட்சி 7 முறை தமிழ்நாட்டில் ஆட்சியினை பெற்றது. சமீபத்திய வரலாறு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு 2017 கட்சியில் பிளவுகள் ஏற்பட்டன. ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி கே பழனிசாமியும் இரு பிரிவுகளாக வழிநடத்தினர். பின்னர் ஒற்றை தலைமையை அதிமுக கட்சி தொண்டர்கள் விரும்பினார்கள். அந்த நோக்கத்துடன் அதிமுக 2022 பழனிசாமி கட்சியின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தற்போது கொள்கை மற்றும் சிந்தனை அதிமுக கட்சி அண்ணா சிந்தனை எனப்படும் சமூகவாதம் மற்றும் மதசார்பின்மை மீது தத்துவ அடிப்படை கொண்டுள்ளது. இது திராவிட இயக்கத்தின் கோட்பாடுகளை பின்பற்றி சமூக நீதி மற்றும் மக்கள் நலன்களை மையப்படுத்துகிறது. கடந்த 53 வருட காலமாக சுமார் 2 கோடி மக்களை தொண்டர்களாக கொண்டு மிகப்பெரிய கட்சியாக வலம் வந்து தற்போது 54ஆம் ஆண்டில் அடி எடுத்து வைத்துள்ளது. இன்று 54ஆம் ஆண்டு விழாவை சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி விழாவை தொடங்கி வைத்தார். சென்னை ராயப்பேட்டை சாலையில் இருபுறத்திலும் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை மலர் தூவி வரவேற்றனர். சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். பேர் கே செல்வராணி, பெரம்பூர் பகுதிக்கழக பொதுக்குழு உறுப்பினராக இருக்கேன். இது இன்னைக்கு ஆண்டு விழா அப்படிங்கிறது எங்களுக்கு பெரிய மட்டற்ற மகிழ்ச்சி. ஆண்டு விழாவாக நாங்கள் யோசிக்கல, எங்கள் குலதெய்வத்தினுடைய ஒரு திருவிழாவாக நாங்கள் நினைக்கிறோம். வருஷந்தோறும் நடக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருத்தருடைய, அதாவது
முதல் தொண்டன்ல இருந்து கடைசி நிலை தொண்டன் வரைக்கும் வழிபடக்கூடிய இது ஒரு பெரிய ஆலயமாக தான் நாங்கள் கருதுகிறோம். ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் ஈன்றெடுக்கப்பட்டு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வழிநடத்தப்பட்டு அதை இன்னைக்கு சேலத்து சிங்கம் எடப்பாடியார் தங்கம் எங்களையெல்லாம் இன்னைக்கு வழிநடத்தி எங்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக, அதாவது தலைவர் இருந்தால் எப்படி இந்த உடம்புல ஒரு உணர்வும் உந்துதலும் எங்களுக்குள்ளார ஒரு சக்தியை இருந்து இந்த கட்சி பணியை செஞ்சோமோ அதே போல் அம்மாவுக்காகவும் இந்த உயிரையும் துச்சமாக மதித்து இந்த உணர்வு உடல் பொருள் ஆவி அத்தனையுமே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கே எங்களுடைய உயிர் சமர்ப்பணம், எங்கள் அம்மா காலடிக்கே சமர்ப்பணம்னு வாழ்ந்தோம். இன்னைக்கு அதை விட ஒரு படி மேலா இருபெரும் தலைவர்களுடைய ஆசீர்வாதத்தோட இன்னைக்கு எங்கள் அண்ணன் எடப்பாடியார் தங்கம், உண்மையிலேயே அவரை நினச்சா நாங்கள் ரொம்ப பெருமை அடைகிறோம். எங்களுடைய தாயை விட பெத்த தாயை விட பெற்ற தகப்பனை விட உற்றார் உறவினர் நண்பர்களை விட கடவுளுக்கு நிகராக நாங்கள் அவரை நினச்சி இந்த கழகத்துக்கு பணியாற்ற காத்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு விழாவில் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து, வருகின்ற 2026ஆம் ஆண்டு வெற்றி கனியை எங்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் காலடியிலே சமர்ப்பிக்கிறோம் என்று கூறிக்கொண்டு எம்ஜிஆர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி கொள்கைகள் வெல்க, சேலத்து சிங்கம் எடப்பாடியார் தங்கம் என்றுமே ஜெயிக்க ஜெயிக்க ஜெயிக்க, வாழ்க இரட்டை இலை, வெற்றி இரட்டை இலை, வெற்றி சின்னமாம் இரட்டை இலை, வெற்றி சின்னமாம் இரட்டை இலை. 1972ஆம் ஆண்டு அக்டோபர் 17ஆம் தேதி எம்ஜிஆரால் துவக்கப்பட்ட அதிமுக இயக்கம் என்பது பின்னர் ஜெயலலிதாவின் வழிகாட்டுதலின் பேரில் வெற்றி நடை போட்டு கொண்டிருந்தது. அதன் தொடர்ந்து தற்போது பொதுச் செயலாளராக உள்ள எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று 54ஆம் ஆண்டு துவக்க விழா ஆனது தொடங்கப்பட்டுள்ளது. இந்த துவக்க விழாவில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா சிலைகளுக்கு மாலை அணிவித்து மலரை ஒன்று வெளியிட்டு தற்போது சட்டமன்றம் சென்றுள்ளார் எடப்பாடி பழனிசாமி. 54ஆம் வருடம் துவக்க விழாவில் ஏராளமான அதிமுக தொண்டர்கள் வழி எங்கும் இருபுறம் நின்று கொண்டு எடப்பாடியாரை வரவேற்ற காட்சிகளெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த விழாவின் பல்வேறு மாவட்டங்களும் மற்றும் பகுதிகளும் நடைபெறும். நெற்றிச்சல் திறப்பினும் குற்றம் குற்றமே, நெற்றிச்சல் திறப்பினும் குற்றமே.